நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் கலைஞர் கதை வசனத்தில் வந்து அவர் எஸ்.சி. சந்திரசேகர் தான் படம் எடுத்தார். அவர் ஸ்டோரி வந்து டிஸ்கஷனுக்கு வந்து தினமும் வருவார். ஸோ இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து ஜெயிலர் ஆஃபீஸ், அப்போ நான் ஜெயிலர், என்னுடைய ஆஃபீஸில் தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து சாதாரணமாக அவர் பார்க்குறக்கு எல்லோரும் வருவாங்க. காலையில் சாயந்தரம் வரைக்கும் அவர் பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போவார். அது அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் தான் நான் யூனிஃபார்மோடு இருக்கிறேன். பக்கத்தில் வந்து விஜய் இருக்காங்க. அந்த பிரியாணி போட்ட பிரிஸ்னஸ் அந்த இவருக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் காலம் மாதிரி அதில் போட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு முக்கியமான நாள் அது. அந்த நாளில் வந்து அவங்களுடைய செய்தி வர்றது பாக்ஸில் இந்த செய்தி வந்துடுது. ஸோ அவங்க என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி உடனே அவங்க வந்து யாரை கட்டி வந்து பிரியாணி போட்டாங்க, நாங்கள் ஒன்றும் பர்மிட் பண்ணலையே, ஆச்சா பச்சா. உடனே கவர்மெண்ட்டை கூப்பிட்டு ஆஃபீஸஸ் எல்லாம் கூப்பிட்டு உடனே போய் என்ன எதுன்னு விசாரிச்சுருவாங்க. நீங்கள் எப்படி போட முடியும், அந்த மாதிரி எப்படி இவர் உள்ளே போனார், எப்படி இவர் பிரியாணி போட்டார், வலது கை கொடுக்குறது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து நிறைய தர்ம காரியங்களை பண்ணுறாரு. அப்போ அது மாதிரி தான் எம்ஜிஆரும் நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். யாருக்குமே தெரியாது. இவரும் ஒரு வளர்ந்து வர நடிகர், அவரும் ஒரு நடிகராக இருந்தார். அவரும் எம்ஜிஆர் மேலே ஒரு புகழன் ஒரு சிகி வந்து இவர் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவரும் வந்து ஒரு அரசியல் கட்சி எதுவும் தொடங்கிறதுக்கு தகுதியானவர் தான். இவர் அத்தனை மக்களை ஈர்த்து வச்சுருக்காரு. இவர் நிறைய வந்து இவருக்கு ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்குது இவங்களுக்கு. ஸோ இவர் நாளைக்கு வந்து அரசியலில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவர் டிசர்வ்ஸ் ஃபார் இட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி சமூக காரியங்கள் பண்ணுறாரு. மக்களுக்காக வந்து அவர் நிறைய காரியங்கள் பண்ணிகிட்ருக்காரு. சம்பாதிக்கிறது அவர் மட்டும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நான் அதில் பேசியிருந்தேன். ஒரு 22 வருஷத்துக்கு முந்தி நான் வந்து இவர் ஒரு அரசியல் தலைவராகவார் அப்படின்னு நான் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி வந்து அது உண்மையாக இருக்குது பாருங்கள். அது ஒரு ஃபோர்காஸ்ட்னு சொல்ல முடியாது என்னால். இந்த ஃப்ளோட்டில் எங்கள் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது அவருடைய கேரக்டர்லாம் வந்து பார்க்கும்போது அவர் அதுக்கு டிசர்விங்காக இருந்தார். அவருக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். அதே மாதிரி வந்திருக்கார். இது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ நம்ம அந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் ஒரு கட்சியில் இருந்து வெளியே வந்தவங்க, தனியான அமைப்புகளுக்கு வந்து சொந்தக்காரங்க. அவங்க ஏற்கனவே அமைப்புகள் இருந்துச்சு. இப்போ இந்த அமைப்புகள் மோசம் இவர் ஏற்படுத்தி திருப்பி இவர் வரணும். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வர முடியும். பட் வருவார். ஏன்னா அவங்களுக்கு வேறு எதிர்காலத்தில் வேறு யாரும் இல்லை. வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் சிறைத்துறை முன்னாள் டிஐஜி ராமச்சந்திரன் அவர்கள். சிறைத்துறையின் அந்த பெரிய மதில்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வம் இருக்கும். வணக்கம் சார். நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு ஒரு லைம் லைட்டில் இருக்கார். வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். வந்து விஜயோட சம்மந்தப்பட்ட உங்களோட ஒரு சம்பவம் இருக்கு. வந்து குறிப்பாக வந்து மத்திய சிறையில் வந்து அவர் கைதிகளுக்கு பிரியாணி போட்டதா சம்பவத்தை வந்து மத்திய சிறையில இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டீங்கன்னு உண்டு. அப்போ என்ன நடந்தது? நான் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தேன். ஜெயில் மதில் திகில்னு ஒரு புக்கு எழுதியிருந்தேன். வந்து ஆக்சுவலாக வந்து ஜூனியர் விடனில் வந்து வாரம் வாரம் கட்டுரையாக வந்தது. அதில் ஒரு போர்ஷன் அது வந்து அவரை பற்றி எழுதியிருந்தேன். நான் எல்லா அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், மற்ற சாமியாருங்க, கிரிமினல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பற்றி எழுதும்போது ஸோ அந்த என்னுடைய அந்த பயணத்தில் அவரும் வந்து ஒரு பகுதியில் வந்தார். அவர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் அந்த மாதிரி பொங்கல் அந்த மாதிரி நாட்களில் வந்து ஒரு சிறப்பு உணவு வந்து கொடுப்பாங்க. இப்போ ஜெயிலில் வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற சிறப்புணவு இருக்குது தனியாக. அது வந்து உங்களுக்கு வந்து சுதந்திர தினத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கலுக்கு, அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு 2 தடவை கொடுப்பாங்க. அது அல்லாமல் உங்களுக்கு இந்த பக்ரீத், ரம்ஜான், இந்த மாதிரி கிறிஸ்மஸ், இந்த மாதிரிலாம் பண்டிகை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மற்ற மதத்தினர் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் வந்து பிரசன்ஸ் ஏதாவது செய்யணும்னு விரும்புவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இந்த கிறிஸ்டியன் மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தை பைபிளுக்கு இப்படி டீச் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கிற கிறிஸ்டியன் பிரிசனர்ஸ்க்காக வாரம் வாரம் சர்ச் நடக்கும் உள்ளேயே. அதே மாதிரி மசூதியும் நடக்கும் உள்ள முஸ்லீம் பிரிசனர்ஸ்க்காக. ஸோ இந்துக்களுக்கு வந்து எல்லா பிளாக்லேயும் அவங்க ஒரு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இது மசூதி தனியாக கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சர்ச்சு தனியாக இருக்கும். இப்படி வந்து இங்கிட்டு இருக்கும். இந்த சர்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்டியன் பிரிசனர்ஸ் வந்து அப்போ ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துச்சு. அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வந்து இந்த பிரிசனர்ஸ் எல்லாம் அந்த ப்ரீச் பண்ண வராங்க பார்த்தீங்களா, அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மற்ற மதத்தினரெல்லாம் வந்து பண்ணுறாங்க, அப்போ நீங்களும் எங்களுக்கு ஒரு பிரியாணி போடணும் கிறிஸ்மஸுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் பார்க்குறேன், நான் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சர்ச்சை அப்ரோச் பண்ணுறாங்க. வெளியே இருக்கிற சர்ச்சஸ் அப்ரோச் பண்ணுறாங்க.
ஸோ உங்களுக்கு ஒரு 2000 பேருக்கு ஒரு பிரியாணி போடுறதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது, அது குறைந்த அமௌண்ட் கிடையாது, ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் அது. ஸோ அந்த இவங்க அப்ரோச் பண்ண சர்ச்செல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எங்களால் வந்து அவ்வளோ பெருசாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களே என்னமோ தெரியாது. இந்த வந்த அந்த என்ஜிஓ அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சிவசேனா லாயர், அப்போது அவங்க லாயராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க வந்து இந்த என்ஜிஓ குரூப்பில் வந்து வராங்க, அவங்ககிட்ட இந்த பிரிஸ்னஸ் கேட்குறாங்க. அவங்க வந்து விஜய் அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பிரிஸ்னஸ் இந்த மாதிரி வந்து பிரியாணி வேணும்னு கேட்குறாங்க, உங்களால் செய்ய முடியுமா, இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு. அது என்ன கான்ட்ரிபியூஷன், என்ன எல்லாம் எவ்வளோ ஆகுமோ அது நானே கொடுத்துட்றேன், நீங்கள் பண்ணிவிடுங்க, நீங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு 2000 பேரும் இருப்பாங்க அப்படின்னு, பண்ணிவிடுங்க நீங்கள். அப்போ அவங்க வந்து எவ்வளோ செலவாகும் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னால், இல்லை அதுக்கு மேலேயா இருந்தாலும் சரி பரவாயில்ல, இன்னும் 2 மடங்காக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கொடுக்குறது வந்து நீங்கள் நல்லா கொடுங்க, அது பிரிஸ்னஸும் திருப்தியாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து நானும் திருப்தியாக இருக்கணும் உங்களுக்கு கொடுத்தேன்றதில்ல. அதனால் நல்லபடியாக கொடுக்கணும்னால நீங்கள் 4 லட்ச ரூபா கூட வச்சுக்கோங்க, நீங்கள் நல்ல பிரியாணியை கொடுங்கன்னாங்க. சம்சோஸாக பிரியாணி வந்து இது பண்ணாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இது வந்து இந்த க்ரீன் இண்டியா ஃபவுண்டேஷன் வந்து அதை வந்து இனிஷியேட் பண்ணதுனால அவங்ககிட்ட நாங்கள் ஒரு லெட்டர் வாங்கி இந்த மாதிரி நாங்கள் பிரியாணி போட போகிறோம் பிஹேல்ஃப் ஆஃப் தி கிறிஸ்மஸ்க்காக பர்மிஷன் கேட்டு அவங்க ஒரு லெட்டர் கேட்டவங்க, அவங்க லெட்டர் கொடுத்தாங்க. நாங்கள் லெட்டர் கவர்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி அவங்க வந்து க்ரீன் இண்டியா ஃபவுண்டேஷன் கேட்டிருக்காங்க, ஃபிலாந்தெரபிஸ்ட் வந்து அது கொடுக்கலான்னு ப்ரெசன்ட் மேனுவல் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ பர்மிட்டட், சரி கொடுக்கணுன்னா கொடுக்கட்டும் அவங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் பர்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரியாணி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பிரியாணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு, நல்லா வந்து பிரிஸ்னஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீஸ்ட் சாப்பிட்டதே கிடையாது, போதுன்ற அளவுக்கு. ஏன்னா வருவாங்க கொடுப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சில இடங்களில் வந்து இவங்க ஒரு கம்பல்ஷனுக்காக வந்து அவங்க கொடுப்பாங்க, அவங்க ஒரு வந்து அது வந்து அவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லை, உங்களுக்கு உள்ளே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் 50 வயசு 60 வயசு ஆள் கிடையாது, எல்லாம் 20 வயசு 30 வயசு ஆள். அவன் ஒன்றுக்கு 3 சாப்பிடுவான் அவன். ஸோ அவன் எவ்வளோ சாப்பிட்றானோ அவ்வளோ கொடுக்குற முதல்ல ஒரு பிரியாணி கொடுத்தது இவங்க தான். ஏன்னா நிறைய பேர் பிரியாணி கொடுக்க நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் பிரிஸ்னஸ் மத்தியில் வந்து கொஞ்சம் ஒரு பேசும் பொருளாகவே இருந்துச்சு. அடையே இப்போ இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, இப்போ யார் கொடுத்தாங்கன்னா அப்புறம் விஜய் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து அவங்க வந்து விஜய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க, பிரிஸ்னஸ் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து விஜய் கூப்பிட்டு வந்து ஏன்னா அந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல, கவர்மெண்ட் போனதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பர்மிஷன் வரதுக்கு. ஸோ அதை போஸ்ட்பான் பண்ணிட்டோம் நாங்கள். போஸ்ட்பான் பண்ணி பொங்கலுக்கு வந்துச்சு, அது பிரியாணி கிறிஸ்மஸ் கொடுக்க வேண்டிய பொங்கலுக்கு வந்துச்சு. பொங்கல் அன்றைக்கி கொடுத்தோம் நாங்கள் 15ஆம் தேதி நம்ம பிரியாணி சர்வ் பண்ணோம். அவரும் வந்தார், அந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டார், எல்லாம் பிரிசன்ஸ்க்கெல்லாம் பிரியாணி கொடுத்தாரு. ரொம்ப வந்து அவரும் ஹாப்பியாக இருந்தார், பிரிசன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நன்றி அறிவு கூட்டம் அது. இந்த நன்றி அறிவு கூப்பிட்டு வந்து சொல்லும்போது வந்து ஆன் பிஹால்ஃப் ஆஃப் பிரிஸ்னஸ் நான் தானே நன்றி சொல்லணும், ஒரு ஓவர்வெல்மிங் சொல்லலாம், அது மாதிரி சொல்லலாம். என்கிட்ட கொஞ்சம் இவ்வளோதான், இந்த மாதிரி யாரும் பண்ணதே கிடையாதுன்றனால என் பிரிஸ்னஸ் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் வந்து நான் வந்து ஒரு அதிகமாக பேசிடணும்னு எனக்கு தெரியாது, சும்மா ஒரு சிலைடையாக வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி அவங்க அப்பா பட்ட கடனை மகன் அடைச்சிருக்காரு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி மீட்டிங்கில் பேசிட்டேன். அது உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற 2000 பிரிசன்ஸுக்கு ஒன்றும் புரியல. 2வது ப்ரெஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து எல்லாமே வந்திருக்காங்க. ஏன்னா அப்படி என்ன சொல்கிறாரு, அவர் அப்பா பட்ட கடன் மகன் அடைச்சிருக்காருன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அப்புறம் சொன்னேன், ஆமாம் உண்மைதான், நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் கலைஞர் கதை வசனத்தில் வந்து அவர் எஸ்.சி. சந்திரசேகர் தான் படம் எடுத்தார். அவர் ஸ்டோரி வந்து டிஸ்கஷனுக்கு வந்து தினமும் வருவார். ஸோ இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து ஜெயிலர் ஆஃபீஸ், அப்போ நான் ஜெயிலர், என்னுடைய ஆஃபீஸில் தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வந்து சாதாரணமாக அவர் பார்க்குறக்கு எல்லோரும் வருவாங்க, காலையில் சாயந்தரம் வரைக்கும் அவர் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போவார். அது அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் தான், உங்களுக்கு என்ன டைமோ அந்த டைமில் தான், அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்தாங்க, பேசினாங்க, அப்புறம் ஸ்டோரி டிஸ்கஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கதாசிரியரும் டைரக்ஷனும் போய் நாள் கணக்கில் ரூம் போட்டு அவங்க வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணி அதை முடிவு பண்ணுவாங்க. அது லட்சக்கணக்கான ரூபா ஆகும் அதுக்கு. ஸோ சந்திரசேகர் ₹1 கூட பணம் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த கடனை வந்து மகன் வந்து பிரியாணி போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இது வந்து சும்மா வந்து ஒரு கூட்டத்தை வந்து ஈர்க்கணுன்றதுக்காக சொன்ன ஒரு செய்தி தான். அது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹிந்துலலாம் ஒரு கட்டம் கட்டி ஒரு காலம் செய்தியாக போட்டாங்க அதில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்மோடு இருக்கிறேன், பக்கத்தில் வந்து
விஜய் இருக்காங்க. அந்த பிரியாணி போட்ட பிரிஸ்னஸ் அந்த இருக்கு, அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் காலம் மாதிரி அதில் போட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு முக்கியமான நாள் அது. அந்த நாளில் வந்து அவங்களுடைய செய்தி வர்றது பாக்ஸில் இந்த செய்தி வந்துடுது. ஸோ அவங்க என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி உடனே அவங்க வந்து யாரை கட்டி இவங்க பிரியாணி போட்டாங்க, நாங்கள் ஒன்றும் பர்மிட் பண்ணலையே, ஆச்சா பச்சா. அவங்க வந்து உடனே கவர்மெண்ட்டை கூப்பிட்டு ஆஃபீஸஸ் எல்லாம் கூப்பிட்டு உடனே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க, நீங்கள் எப்படி போட முடியும் அந்த மாதிரி, எப்படி இவர் உள்ளே போனார், எப்படி இவர் பிரியாணி போட்டார். ஸோ இன்னொரு கொஸ்டின் அது. அப்புறம் வந்தாங்க. அது வந்து அப்புறம் வந்து நாங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சோம். நீங்கள் தான் பர்மிட் பண்ணிருக்கீங்க, இந்த கிரீன் இண்டியா ஃபவுண்டேஷன் தான் அதை வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க, அவங்க யாரெல்லாம் வருவாங்கன்னு அதில் வந்து அவங்க லிஸ்ட் ஆஃப் விசிட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் இவரும் இருக்காரு. ஸோ கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இந்த மீட்டிங்கில் பேசும்போது இன்னொரு வகையில் போது என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்னொரு வார்த்தை சொல்லிட்டேன். நான் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து யாரும் வந்து அவ்வளவு வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பிரியாணி எல்லாம் போட மாட்டாங்க அந்த காலத்தில். நான் சொல்கிறேன், நான் சொல்ல 20-25 வருஷத்துக்கு முந்தி. ஸோ இவ்வளோ பணம் செலவு பண்ணி போட்டுருக்காங்க. அது ரெண்டாவது வந்து இவர் வந்து இவர் கொடுக்குறது வந்து யாருக்குமே வெளியே தெரியாது. அது மாதிரி அவர் அதான் முன்னாலே கேட்டுக்கிட்டார், நான் பிரியாணி போகிறேன்னு யாருக்கும் சொல்ல வேணான்னு கூட சொன்னாராம். வலது கை கொடுக்குறது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து நிறைய தர்ம காரியங்களை பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி அது மாதிரி தான் எம்ஜிஆரும் நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார், யாருக்குமே தெரியாது. இவரும் ஒரு வளர்ந்து வர நடிகர், அவரும் ஒரு நடிகராக இருந்தார். அவரும் எம்ஜிஆர் மேலே ஒரு புகழின் ஒரு சுகி வந்து இவர் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவரும் வந்து ஒரு அரசியல் கட்சி எதுவும் தொடங்குறதுக்கு தகுதியானவர் தான். இவர் அத்தனை மக்களை ஈர்த்து வச்சிருக்காரு. இவர் நிறைய வந்து இவருக்கு ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இவர் நாளைக்கு வந்து அரசியலில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவர் டிசர்வ்ஸ் ஃபார் இட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி சமூக காரியங்கள் பண்ணுறாரு, மக்களுக்காக வந்து அவர் நிறைய காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. சம்பாதிக்கிறது அவர் மட்டும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நான் அதில் பேசியிருந்தேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து நீங்கள் அவரை வந்து உண்மையை எடுத்துக்க முடியும், அவர் கூட எப்படி நீங்கள் ஈக்குவல் பண்ண முடியும், அவரை எப்படி எம்ஜிஆர் மாதிரி வருவாங்க அப்படி சொல்ல முடியும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எம்ஜிஆர் தங்களுக்கே உரியவங்கன்ற மாதிரி அவங்க வந்து அதில் கோச்சிக்கிட்டாங்க. அவங்க நாங்கள் அப்படி எதுவும் சொல்லலை, சும்மா வந்து இருக்கிற உண்மையை சொல்கிறோம், என்னங்க சொல்கிறீங்க அப்படி சொன்னோன்னா அவங்க வந்து உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு என்கொயரி, அது முடிஞ்சு நான் அடுத்த நாளே வந்து என்கொயரியில் ஒன்றுமே இல்லை, சட்டப்படி எல்லாம் நடந்திருக்கு. உடனே என்ன பண்ணுறது, நீங்கள் வைக்காதீங்க, உடனே தூக்கிடுங்கன்னா கடலூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த பிரியாணி கொடுத்த வரலாறு. ஆகும்போது அன்னைக்கு நான் வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முந்தி நான் வந்து இவர் ஒரு அரசியல் தலைவராகவார் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வந்து இது உண்மையாக இருக்கு பாருங்க. அது ஒரு ஃபோர்காஸ்ட்னு சொல்ல முடியாது என்னால். இந்த ஃப்ளோட்டில் எங்கள் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது அவருடைய கேரக்டர்லாம் வந்து பார்க்கும்போது அவர் அதுக்கு டிசர்விங்காக இருந்தார், அவர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். அதே மாதிரி வந்திருக்கார். வாழ்த்துக்கள் எனக்கு அவருக்கு இந்த டிவி மூலியமாகவும் நான் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. இப்போ நீங்கள் வந்து அதனால பாதிக்கப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டீங்க சார், இது விஜய்க்கு தெரியுமா, அவர் எதுவும் உங்களை தொடர்பு கொண்டாரு? இல்லை அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்க எங்கே படிக்க போகிறாங்க, யூடியூப்ல வரதெல்லாம் எங்கே படிக்க போகிறாங்க. நீங்கள் அதை மாதிரி சொன்ன மாதிரி சார், நீங்கள் அன்றைக்கே சொல்லிட்டீங்க அவர் இன்னைக்கு விஜய் அரசுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அப்பவுமே வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிட்டேன் நான், இவர் வருவாருன்னு. இப்போ எப்படி பார்க்குறீங்க சார் அவர் அரசியலுக்கு வர்றதை? அவர் வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் அவர் டிசர்விங் சொன்ன மாதிரி, அதுதான் இப்பவும் சொல்லலாம். அவர் உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸில் வர்றவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு நன்மை செய்யணும், அவ்வளோதான். மக்கள் தான் அவங்களுடைய மக்கள் சுபிட்சமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் பாலிடிக்ஸ் தரலாம். இன்னைக்கு கூட ஸ்டாலின் தான் சொன்னார், அதே தான் அவருக்கும். அவர் மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறார். அவர் பாலிடிக்ஸில் வந்ததில் வந்து எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. அவர் வந்து வெற்றியடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக இருக்குது. காலங்கள் வந்து என்ன இப்போ தான் இனிஷியல் இப்போ தான் உடனே வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து வந்துட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ நம்ம அந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் ஒரு கட்சியில் இருந்து வெளியே வந்தவங்க, தனியான அமைப்புகளுக்கு வந்து சொந்தக்காரங்க. அவங்க ஏற்கனவே அமைப்புகள் இருந்துச்சு, இப்போ இந்த அமைப்புகள் மோசம் இவர் ஏற்படுத்தி திருப்பி இவர் வரணும். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வர முடியும், பட் வருவார். ஏன்னா அவங்களுக்கு வேற எதிர்காலத்தில் வேற யாரும் இல்லை. இன்னும் நிறைய பிரபலங்கள், குறிப்பாக ஜெயலலிதா, அப்புறம் சசிகலா, அப்புறம் கலைஞர் அரெஸ்ட் அப்பெல்லாம் கூட நிறைய சம்பவங்கள் சென்ட்ரல் ஜெயிலில் நடந்திருக்கு. அப்பெல்லாம் நீங்கள் அங்கே பணியில் இருந்தீங்களா? 84 நான் வந்து மெட்ராஸ் ஜெயிலுக்கு வரேன். நான் வெள்ளூர் ஜெயிலேருந்து மெட்ராஸ் ஜெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரேன். அப்போ கலைஞர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 5000 பேருக்கு மேலே வந்து அரெஸ்ட் ஆகி ஒரு சட்ட எரிப்பு போராட்டம்னு நினைக்கிறேன், சம்திங். இது என்ன போராட்டம்னு சரியான ஞாபகம் இல்லை. அதில் வராங்க. அப்போ நான் வந்து அவர் வந்து ஜெயிலில் எங்க கூட தான் இருந்தார். அப்போ என்ன நடந்துச்சு? அப்படி இப்போ அன்னைக்கு கலைஞர் அரெஸ்ட் அப்போ வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பாக இருந்தது. அவர் அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து 2001 மேம்பால உழவல். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி தான். அது யாரை கேட்டேனாலும், அது ஒரு எதிரியை கேட்டேன்னா அது கொடுமையான நிகழ்ச்சி தான்.
ஏன்னு கேட்டிங்கன்னா 2001 வரைக்கும் வந்து சிஎம்மாக இருக்கார் அவர். ஒரே மாதத்தில் வந்து அவரை தூக்கி அடிச்சு தூக்கி தரதரான்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஒரு ஊழல் வழக்கு அவன் மேலே போட்டாங்கன்னா அதில் என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள்? அது வந்து ஏன் அப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. இவங்களும் கேட்கல. இவங்களும் அந்த ஆட்கள் வந்து யாரும் தேடி பிடிச்சலாம் இவங்க யாரும் வந்து அவங்க யாரையும் ஒன்றும் தண்டிக்கவும் இல்லை. அவங்க வந்து அவ்வளோ மெக்னானிஸாக நடந்துக்கிட்டாங்க. பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு அப்படி போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல வாரண்ட் வாங்கிட்டு வாங்க, காலைல கொண்டு போங்க, காமிங்க. அவர் என்ன ஏற்கனவே வந்து சிஎம் இருந்தால் அவர் தெரியாதான் சட்ட நடைமுறைகள் என்னன்ட்டு. அவர் போகிறாரு, கூட ஜெயிலுக்கு போகிறாரு. அதில் ஒன்றும் பெரிய ஒரு சிரமங்கள் எதுவும் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு நான் ஓடியா போயிடுவார் அவர். அதெல்லாம் வந்து இவங்க வந்து வேணுன்ட்டே வந்து சீனை கிரியேட் பண்ணுது. ஏன் அவங்க 12 மணிக்கு போனாங்கன்னா அவங்க பக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வெடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய கூட்டங்கள் கூடிடும், திருப்பி இந்த அரெஸ்ட் ஆகி அவரை மறுபடியும் உள்ளே கொண்டு போகிறதுலாம் பெரிய கஷ்டமாக இருக்கும், ப்ராசஸ் பெருசாக இருக்கும் அது போலீஸ். அதனால வந்து ரசபாசங்களை தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு மிட் நைட் அரெஸ்ட் அவங்க எய்ம் பண்ணாங்க. நைட்டோட நைட்டாக கொண்டு போயிட்டோம்னா காலைல வெடியறதுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு போய் ஒரு ஜெயிலில் சேர்த்திடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க சைடுடைய நியாயம் அது. பட் அதுக்கு வந்து அப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அவங்க வந்து நல்லபடியாக கொண்டு போயிருந்துருக்கலாம். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தமிழ் மக்களிடையே. ஏன்னா ஒரு தமிழின தலைவர்னு கண்டறியப்பட்டவர் அவர். அவருக்கு வந்து அது வந்து அந்த டிவியில் வேறு அது காமிச்சா ஐயோ கொள்றாங்களே அப்படின்ற அந்த சப்தங்கள்லாம், அந்த ஓலங்கள், அது எல்லாரும் மனசுலையும் பகீர்னுச்சு. அது காலையில் டிவியை திறந்தவுடனே அந்த ஓலம் வந்து ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்குச்சு சாதாரண எல்லார் மக்களுக்குமே. பொதுவாக வெறும் அந்த கட்சிக்காரனுக்கு மட்டும் இல்லை, அது இவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டியது இல்லைன்னா எல்லாருடைய கருத்தாகவும் இருந்துச்சு. ஸோ உடனே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மேலே வந்து அப்போ வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் அது உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி உடனே அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த என்டிஏ கூட்டத்தில் வந்து இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும்னு கூட சொன்னாங்க அவங்க. கலைஞர் அதுக்கு ஒத்துக்கல. அது மறுபடியும் திருப்பி 4ஆம் தேதிக்குள்ளே அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை ஜாஸ்தி நாள் உள்ளே வைக்கல அவர். அதை வந்து உள்ளே வைக்கலன்னா இன்னொரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து ஒரு வெளியே போக மாட்டேன்ட்டார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் இந்த சென்ஸ் எப்படின்னு கேட்டால் பெயில்னா பிணைய விடுதலை தான். அது வந்து உங்களுக்கு வந்து பெயில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒரு பெயில் ஆர்டர் வந்து அவங்களே மூவ் பண்ணி, ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து ஒரு பெயில் ஆர்டர் மூவ் பண்ணி அவரை வந்து பெயில் ஆர்டர் அனுப்பிச்சு அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் இன்னும் பெயில் கேட்கலையே, இது என்ன பெயில்னு அப்படின்னு கேட்குறாரு வேறுங்கிட்ட. அப்போ நான் மெட்ராஸ் ஜெயில் ஷோ பண்ணணும், நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், நான் பெயிலில் போக விரும்பலை, என்னுடைய ஆட்களே அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தா கூட நான் பெயிலில் போக விரும்பலை, நான் எந்த ஊழலும் பண்ணல, நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன். அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லைங்க உங்களுக்கு. ஜெயிலுக்குள்ள அவ்வளோ அந்த வயசில் நான் வந்து இருக்கிறேன் நான். ஏன்னா அவருக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபார்மாக இருக்கார் அவர். எதுவும் ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி இருக்க முடியுமா? அது நான் எந்த ஊழலும் பண்ணலை, நான் ஏன் வந்து இவங்க கொடுக்குற பெயிலில் வெளியே போகணும்? குற்றமற்றவனு என்னை வந்து தீர்மானம் பண்ணி என்னை விடுதலை பண்ணால் நான் போகிறேன் வெளியே, இல்லைன்னா வெளியே போக மாட்டேன், நான் இந்த பெயில் பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டார் அவர். அப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி வந்து இல்லைங்க நீங்கள் வந்து வெளியே போகணும், அதெல்லாம் முடியாது. அவங்களுடைய சைடில் இருந்து முரசொலி மாறன் அவங்க லாயர்ஸ் கூட சொன்னாங்க இல்லை நான் வெளியே வர தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்க வீட்டில் ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து இவ்வளோ வயசாகி தனியாக இருக்க முடியாது, நீங்கள் தனி ஒருவனாக உள்ளே வந்துட்டார் அவர். இந்த ஃபஸ்ட்டு டைம் அது. ஏன்னா எப்போவுமே வரும்போது 3000 4000 5000 பேர் கூட சேர்ந்து வருவார் அவர். இந்த ட்ரிப் வரும்போது தனியாக ஒரு ஆளாக வராரு. அது மட்டும் இல்லாத பொலிட்டிக்கல் ரீசனில் வருவாங்க. இப்போ ஒரு ஊழல் வழக்கில் வந்து கைதாகி வர்றாங்க உள்ள, ஒரு கிரிமினல்ன்ற ரெக்கார்டோட உள்ளே வர்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பழுக்கற்ற ஆள் தான், யார் என்ன சொன்னாலும் சரிதான் அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சச் அ சிம்பிள் மேன். எனக்கு தெரிஞ்சவர் ஒரு சிஎம்னுடைய எந்த ஒரு பந்தாவும் அவர்கிட்ட இருக்காது. அவருடைய உணவாகட்டும், நடை உடை பாவனையாகட்டும், அவருடைய உடைகளாகட்டும், அவருடைய பேச்சாகட்டும், எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த சிஎம்ன்ற அந்த கர்வமே இருக்காது. நான் எதுவும் பண்ணல, நான் ஏன் போய் இதை வந்து ஏற்றுக்கணும், நான் மற்ற குற்றப்பட்டவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நான் வெளியே போகிறேன், அதுவரை நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு உட்காந்துட்டார் உள்ள. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, வெளியே போக மாட்டாருன்னா அவங்க வந்து வெளியே போகலன்னு கேட்டால் பிரச்சனை பெருசாகிடும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி அங்கே மறியல், அடுத்த நாள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே மந்திரி சபை, அங்கே வந்து அவங்க மந்திரி சபை கூடி அவங்க அது ஆலோசனைக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. இங்கேருந்து மந்திரி சபையில் அவங்களுடைய என்டிஏ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நிறைய இடங்களில் போராட்டங்கள் வெடிக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணி இவர் வெளியே கொண்டு போயிடணும், வெளியே அனுப்பிச்சிடணுன்றது. சரி, இப்போ எப்படி வெளியே அனுப்புறது இவர் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து அந்த வாரண்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் வந்து வாய்தா போடாமல் டேட் ஆஃப் அவங்களுக்கு ஒரு வாய்தா போடுவாங்க இல்லைங்களா, அது போடாமல் நோ லாங்கர் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி அதில் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. அதாவது இப்போ வந்து இது தேவையில்லை, இந்த வழக்கில் இப்போ நீங்கள் தேவையில்லை, எப்போ தேவையோ அங்கே கூப்பிட்டுக்கணும் அப்படின்றது சைலண்ட். அதில் இப்போ நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அப்போ வழக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவரை வெளியே அனுப்பிச்சோம் நாங்கள். அப்போ உள்ளே அவர் தனியார் இருந்தாருன்னு கூட சொன்னீங்க. எப்படி இருந்தார், என்ன உள்ள நடந்ததுன்னு சொல்லுங்கள்.